முன்னொரு காலத்துல ஆத்தங்கரையோரமா ஒட்டி இருக்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல அன்னைக்கு பயங்கரமான மழை. ராமையாவோட வீட்டு திண்ணையில 4 பேரு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராமையா பணக்காரன், ஆனா கஞ்ச பிஸ்னாரி. வள்ளி பாவம் ரொம்ப அப்பாவி, கடவுள் பக்தி இருக்கிறவ. அடுத்தது ரங்கம்மா. ரங்கம்மாவை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா துரு துருன்னு பேசிடுவாங்க. பூசாரி ஊருக்கு பெரிய மனுஷன், சாஸ்திரம் படிச்சவரு. என்ன மழை இது? 2 நாளா விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கே. ஆகாயத்துல இருக்கிற திரையே கிழிஞ்சி போன மாதிரி இருக்கு இல்ல வள்ளியம்மா? நீ சொல்றது உண்மைதான். மழை விடாம பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆத்துல தண்ணியும் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. ஆத்தோட அணைக்கட்டு உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் எனக்கு புரியல. தண்ணி ஊருக்குள்ள வர்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்குமா? இந்த தவளைங்களோட தொல்லை தான் தாங்க முடியாது. ராத்திரி முழுக்க கிறுக்கு கிறுக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு எனக்கு தூக்கமே வராது. சொல்லப்போனா சில சமயம் நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். என்னங்க ராமையா இப்படி சொல்லிட்டீங்க? தவளைங்க காத்துற சத்தத்தை கேட்டு மழை அதிகமா பெய்யும், விளைச்சல் நல்லா விளையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்களே. லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு நடுவுல வந்து உக்காந்துப்பான்னு சொல்லுவாங்க. அட நீ வேற ரங்கம்மா, அந்த மாதிரி மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர மாதிரி எல்லாம் தெரியல. நேற்று அடிச்சுக்கிட்டு வந்த மழையில நிறைய தவளைங்க தான் வந்து என் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்குங்க. அதுலயே நான் அரிசி எடுக்க போகும்போது அந்த மூட்டைக்கு பக்கத்துல இருந்த பெரிய தவளையை பார்த்து நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? ஐயோ, என்னப்பா பண்ண ராமையா அந்த தவளைய? அத வெளியே துரத்திட்டியா? அமைதி அமைதி. தவளை வீட்டுக்குள்ள வந்தா நல்லது ராமையா. அதை விரட்டக்கூடாது. அதுவும் ஒரு உயிர் தானே, நல்லபடியாக தான் பார்த்துக்கணும். அட நீங்கள் வேற பூசாரி, நேற்று இருட்டில் தெரியாமல் கால் வழுக்கிட்டு போய் அந்த தவளை மேலே விழுந்திருப்பேன். விழுந்ததில் கையில் இருந்த விளக்கு கூட அணைஞ்சு போச்சு. ஆனால் அந்த தவளை அங்கேருந்து நகரவே இல்லை. அதில் என்ன அது முறைச்சி வேற பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட கண்ணு எவ்வளோ மோசமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போ இருந்து என் மனசே சரியில்லைன்னா பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண ராமையா? அத நீ வெளியில துரத்திட்டியா? நான் கோவத்தில் கையில் இருந்த கட்டையை தூக்கி போட்டேன். ஆனால் அது மேலே பட்டுச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை அந்த இருந்த இடத்துல காணோம். ஆனால் அது காணாமல் போனதுலேருந்து என் இடது கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்கு. எதனா கெட்டது நடக்குமோன்னு பயமாக இருக்கு. அட ராமையா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? கண்ணு துடிச்சதுன்னா தப்பு, தவளை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தப்பு. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தப்பு இல்ல, எல்லாம் சரிதான். ரங்கம்மா, அது அவ்வளவு சாதாரணமாக நினைக்காத. அந்த காலத்தில் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவில் ஒரு நல்ல உறவு இருந்துச்சான். தேவையே இல்லாமல் விலங்குகளை கொடுமைப்படுத்தினா அதுங்க கொடுக்குற சாபம் நம்மளை நிச்சயமாக பாதிக்கும். ராமையா கட்டையை தூக்கி போட்டியே, அது தவளை மேலே விழுந்துச்சா? தெரியலை பூசாரி, இருட்டில் என் கண்ணுக்கு சரியாக தெரியலை. ஆனால் அது அப்போ கத்தன சத்தம் இருக்கே, அது என் காதில் இன்னும் கேட்குது. கொரு கொருன்னு ஏதோ சாபம் விடுற மாதிரி தான் அது கத்துச்சு. அப்போ இருந்து என்னோட அரிசி குடோன்ல எலிங்க அதிகமாயிடுச்சுங்க. வேலைக்காரங்களும் வரல. ஒருவேளை அது தவளை விட்ட சாபம் தானா? இருக்கலாம் ராமையா. போன தடவை இதே மாதிரி தான் ஒரு பாம்பை அடிச்சு நம்ம ரங்கையா அதுக்கப்புறம் படுத்த படுக்கே ஆயிடல. அது அந்த பாம்பை கொண்ட சாபமா தான் இருக்கும். விலங்குகளும் சாபம் விடும் தான். அட நீங்க வேற சும்மா இருங்க வள்ளியம்மா. ஏற்கனவே ராமையா பயந்து போயிருக்காரு, அவரை இன்னும் பயமுடுத்துறீங்க. ரங்காவுக்கு உடம்புக்கு முடியாம போனதுக்கு காரணம் அவன் மழையில நனைஞ்சதுதான். ராமையா, தேவையில்லாம பயப்படாதீங்க. இல்லை ரங்கம்மா, காலையில் நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு தவளை வாசல்லையே செத்து கிடந்துச்சு. அது பார்க்க நேற்று நான் அடித்த தவளை மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்து என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என் சொத்தெல்லாம் அழிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமே வந்துடுச்சு. ஒருவேளை அது என் வீட்டையும் என் வம்சத்தையும் இத்தோட அழிச்சிடுமா? ராமையா, அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்துக்கு எதனா பரிகாரம் பண்ணால் சரியாயிடும். ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை. அந்த தவளை செத்து போயிருக்கோம் அப்படின்னு நீ கவலைப்படுறியா, இல்லை உன் சொத்தெல்லாம் போயிடுமோ அப்படின்னு கவலைப்படுறியா? ரெண்டும் தான். தவளை லக்ஷ்மியோட உருவம்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை தவளை உருவத்தில் வந்தது லக்ஷ்மி தேவியாக இருந்தா நான் அந்த தவளையை தான் அடிச்சிட்டேனே. ஒருவேளை லக்ஷ்மி தேவி எனக்கு சாபம் கொடுத்துட்டு என் வீட்டை விட்டு போயிருந்தா அப்புறம் என் சொத்து என் மரியாதை எல்லாமே என்னை விட்டு போயிடுமே. ஓஹோ, அப்ப இதுதான் விஷயம். ஒரு உசுறு போச்சேங்கிற கவலை இல்ல, உங்க சொத்தும் கௌரவமும் போயிடுமோ அப்படிங்கிற கவலை தான். ரங்கம்மா, கிண்டல் பண்ணாத. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் ஒரு நொடியில் போனால் கவலையாக இருக்காதா? பூசாரி, அந்த தவளையோட சாபத்துல இருந்து வெளியில வர எதனா பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. ராமையா, இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. ஆனா அதை உன்னால செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.
ஐயோ, அது எந்த பரிகாரமாக இருந்தாலும் நான் செய்வேன். அது என்ன அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல பூசாரி. ஆனால் அதிகமாக செலவு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாத்தீங்களா வள்ளியம்மா, உயிருக்கு பிரச்சனைனாலும் கூட ராமையோட கஞ்சத்தனம் போகல, செலவு கம்மியாகணுமாமா. ரங்கம்மா பாவம், அவரே பயந்து போய் இருக்காரு, சும்மாரு. பூசாரி ஐயா, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராமையா, பணத்தை வச்சு நீ இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. மனசார தான் பரிகாரம் செஞ்சாகணும். ஒரு முனிவரோட கதை இருக்கு, அதை எல்லாருமே கேட்குறீங்களா? கண்டிப்பா பூசாரி, அந்த கதையை கேட்டாவது என் மனசு அமைதியாகுதான்னு பார்க்கலாம். அந்த காலத்துல தர்மையா அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் உன்ன மாதிரியே பெரிய பணக்காரன் தான். ஆனா ஒத்த ரூபாவை கூட செலவு பண்ண ரொம்ப யோசிப்பான். ஒரு நாள் மழையில நனைஞ்சுக்கிட்டு ஒரு முனிவர் அவன் வீட்டுக்கு வந்து தங்க இடம் கொடு அப்படின்னு கேட்டாரு. இந்த ராமையா மாதிரி அந்த தர்மையாவும் கதவை சாத்திட்டான், அவ்வளவுதானே. பொறுமையா இரு ரங்கம்மா. தர்மையா அந்த முனிவர் கேட்டதுக்கு இடமெல்லாம் இல்ல, போ போ அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து, ஏன்பா, இந்த மழையில ஒதுங்கிறதுக்கு தவளைங்க கூட இடம் தேடி போகும். நீ ஒரு மனுஷனா இருந்தும் சக மனுஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டாரு. அதுக்கு தர்மையா என்ன சொன்னா பூசாரி? தர்மையா ரொம்ப கோவமா, இது என் வீடு, என் உரிமை, வெளியில போ அப்படின்னு கதவை சாத்திட்டான். அந்த முனிவர் அவன் வீட்டு திண்ணையில உக்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா தர்மையா வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே தவளைங்க தான். கேட்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. ஆமா வள்ளியம்மா, தர்மையா சாப்பிடலான்னு பார்த்தா தட்டுல தவளை, தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கிளாஸில் தவளை, அவன் படுக்க போலான்னு பார்த்தா படுக்கையில் தவளை, ஏன் அவன் வச்சிருக்கிற பீரோ, பெட்டி, பணம் மூட்டைன்னு எல்லாத்துலேயும் தவளைங்க மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த பணம் என்னாச்சு? தவளைங்க பணம் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுச்சா? பின்ன இருக்காதா? அதுதான் சாபங்கிறது. சாதாரணமா தவளைங்க ஏதோ பூச்சி புழுக்களை சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா அது சாபம் விட்ட தவளை இல்லையா, அதான் பழத்தை சாப்பிடுது. எதுக்கும் உங்க வீட்டு பெட்டியை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, அந்த தவளையோட ஆன்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ரங்கம்மா, பயமுறுத்தாத. பூசாரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இது எல்லாத்தையும் பார்த்த தர்மையாவுக்கு இதுக்கெல்லாம் காரணம் முனிவர் தான்னு உடனே தெரிஞ்சு போச்சு. ஓடி போய் முனிவரோட காலில் விழுந்து, சாமி என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட சொத்து பத்து பணம் போனாலும் பரவாயில்லை, என் வீட்டில் இருக்கிற இந்த தவளைங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டாரு. அப்போ அந்த முனிவர் மன்னிச்சிட்டாரா? மன்னிச்சிட்டாரு ராமையா. அப்போ முனிவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, இந்த தவளையெல்லாம் உன் பணத்தை சாப்பிட்ற மாதிரி உனக்கு தோணுது. அது உண்மை இல்லை. உனக்குள்ள இருக்கிற குறை தான் உனக்கு அப்படி தெரியுது. நீ உன்கிட்ட இருக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்காம உனக்காகவே வச்சு இருக்கிற. அதை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது உண்மையிலேயே சரியா பயன்படும். அதை உன்கிட்டயே வச்சுக்கிட்டா அந்த பணம் நாளைக்கு உனக்கே பயன்படாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரியா சொல்லியிருக்காரு. ஆமா, தவளைங்க போயிடுச்சா? தர்மையா அன்னைக்கே ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னதானம் கொடுத்தாரு. ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு சாயந்தரமே வீட்டில் இருந்த தவளைங்க எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அன்னையிலிருந்து அவர் தானம் தர்மம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்களா ராமையா, கதை புரிஞ்சுதா? தவளை செத்தா சாபம் இல்ல, மனசனோட மனசு செத்தாதான் சாபம். உங்க வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கைப்படி அரிசியை போடுறதுக்கு தயங்குறீங்க பாருங்க, அதுதான் சாபம். ரங்கம்மா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்னோட கவலை வேற. என் கண்ணு முன்னாடியே அந்த தவளை மறைஞ்சு போயிடுச்சே. அது செத்து போயிருந்தா ஒருவேளை என்ன பழி வாங்குமோ? ராமையா, உன்னோட மனசுல இருக்கிற இந்த பயம் போகணும் அப்படின்னா நம்ம ஊர் எல்லையில கிணத்துல நிறைய தவளைங்க இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பிட சாப்பாடு போடுங்க, இல்ல கோவில போய் ஒரு விளக்கேத்தி வைங்க. கண்டிப்பா செய்யறேன் வள்ளியம்மா. ஆனா இப்ப அந்த செத்து போன தவளை எங்க இருக்கு? அதை கண்டுபிடிச்சி புதைக்கணுமா இல்ல ஆத்துல தூக்கி போட்டுடவா? ஏன் பூமாலையை போட்டு சுடுகாடுக்கு கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு வாங்களேன். செத்த தவளையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை ஏதாவது காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். நீங்க இப்ப உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷங்களை பத்தி யோசிங்க. ராமையா, ரங்கம்மா கிண்டலா சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ செத்து போன அந்த தவளையை பத்தி யோசிக்காம உன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணு. இப்ப இந்த மழையால வீடு இல்லாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களே. முடிஞ்சா உன்னால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு பண்ணு. அப்ப அவங்க மனசு சந்தோஷப்படும் இல்ல? ஆமாங்க பூசாரி. முந்தானேத்து அந்த ராமு வந்தான். மழையால குடிசை இடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டான். நான் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டேன்.
ஒருவேளை அந்த கடவுள் தான் தவளையோட உருவத்துல வந்து எனக்கு பாடம் கத்து கொடுக்கறாரோ? பாத்தியா ராமையா, இப்போ உனக்கு பயமெல்லாம் போயிடுச்சா? ராமு ரொம்ப நல்லவன். அவனுக்கு உதவி செஞ்சா உனக்கு தாயா புண்ணியம் வந்து சேரும். இவருக்கு புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ராமுவோட குடும்பம் சந்தோஷமா இருக்குமே, அந்த சந்தோஷம் போதாதா? சரி சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே ராமுவை போய் பார்த்து அவன் கேட்ட பணத்தை கடனா கொடுக்கறேன். ஆனா நிச்சயமா அவங்கிட்ட அதுக்காக வட்டி வாங்க மாட்டேன். வட்டி இல்லாமலையா? பரவாயில்லையே, உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை கேட்கறதுனால தான் இப்போ மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது போல. கிண்டல் பண்ணாத ரங்கம்மா, மனுஷங்க மாற மாட்டாங்களா என்ன? அந்த தவளை தான் எனக்கு ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுத்துருக்கு. நல்லது ராமையா, எப்போ உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சோ இனி உனக்கு எந்த சாபமும் இல்லை. இனிமே அந்த தவளையை பற்றியும் அதோட சாபத்தை பற்றியும் நீ மறந்துடு. ஆமா ராமையா, அங்க பாரு, மழை குறையிற மாதிரி இருக்கு. ஆகாயமும் அமைதியா இருக்கு பாரு. ஆமா வள்ளியம்மா, இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்கு, மனசில் எந்த பாரமும் இல்லை. சரி வாங்க, உள்ளே போய் சூடாக பாலை காய்ச்சி குடிக்கலாம். லக்ஷ்மி கிட்ட போய் நான் பாலை காய்ச்ச சொல்கிறேன். அடடா, ராமையா வீட்டுல நமக்கு பாலா? அதுவும் சுட சுட பாலாமே. அந்த தவளைக்கு தான் நம்ம கோவில் கட்டி கும்பிடணும், ராமையா மனச மாத்தினதுக்கு. அம்மா தாயே, கிண்டல் பண்ணது போதும், வாங்க வாங்க போய் பாலை குடிக்கலாம். எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அதுக்குள்ள ராமையாவோட தோட்டத்துல இருந்து மறுபடியும் தவளை கத்துற சத்தம் கேட்டுச்சு. ராமையா பயந்தே போயிட்டான். ஐயோயோ, மறுபடியும் அதே சத்தம். செத்து போச்சேன்னு நினைச்ச தவளை உயிரோட தான் இருக்கா? ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, ராமையா, அது நீங்க கொன்ன தவளை இல்ல, மழை விட்டுருச்சுல, அதான் மத்த தவளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பின்ன உங்ககிட்ட வந்த மாற்றத்துக்கு கொண்டாட வேணாமா? ராமையா, அந்த சத்தத்தை சங்கீதமா கேளு, அப்ப பயமா இருக்காது. கடவுளோட படைப்புல உருவான எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில வாழறதுக்கான தகுதியும் உரிமையும் இருக்கு ராமையா. முடிஞ்சா அதுங்களை நாம நேசிக்கணும். உண்மைதான், வாழு வாழ விடு, அதுதானே நம்மளுடைய நோக்கமே. சரி வாங்க, பால் அறிட போகுது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. வெளியில மழை நின்னு போய் மெதுவா சூரியன் ஆகாயத்துல தெரிய ஆரம்பிச்சான். தவளைங்க கத்துற சத்தம் இப்போ பயமுடுத்துற ஒரு சத்தம் மாதிரி இல்லாம ஒரு சங்கீதமா தான் எல்லாருக்கும் கேட்டுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, தப்பு பண்றவனுடைய மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயமும் இருக்கும். தப்பு பண்ணாதவன் என்னைக்குமே பயமே இல்லாம இருப்பான். மூட நம்பிக்கையை விட மனசாட்சி ரொம்பவும் முக்கியம். முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல சோமையாவும் அவனுடைய மனைவியான கிரிஜாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோமையா ரொம்ப நல்லவன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படைக்கிறவன். அவங்க வயலுக்கு பக்கத்துல தான் ரங்கையா காந்தம்மா தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரங்கையா ரொம்ப புத்திசாலி, ஆனா பணத்து மேல பேராசை ரொம்ப அதிகம். அந்த வருஷம் மழை இல்லாததுனால சோமையாவோட வயல் காஞ்சி போச்சு. ஏங்க, விதைக்காக எடுத்து வச்சிருந்த பணம் கூட இப்போ செலவாயிடுச்சேங்க. ஆமா கிரிஜா, இந்த தடவை விளைச்சல் விளையல அப்படின்னா நம்ம பட்னியா தான் இருக்கணும் போல. பேசாம நம்ம பக்கத்து வயல் ரங்கையா கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமா? அவரு வட்டி வியாபாரமும் செய்யறாருல்ல. ரங்கையா கிட்டேயா? அவன் ஏமாத்துக்காரன்னு சொல்றாங்களே, அவங்கிட்ட அவசியம் கடன் வாங்கணுமா? இப்ப நமக்கு வேற வழியும் இல்லைங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற அந்த 2 ஏக்கர் புளியந்தோப்ப அடகு வச்சு ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குங்க. விளைச்சல் விளைஞ்சதும் திரும்ப கொடுத்துடலாம். சரி, நீ சொன்னபடியே கேட்டு பார்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் ரங்கையாவோட வீட்டுக்கு போனாங்க. ரங்கையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஐயா கும்பிடுறாங்க. ஆ, யார் இது? ஓ, சோமையாவா? என்ன விஷயம்? ஐயா, அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. மழை பெஞ்சிருக்கு இல்லையா, விதை வாங்கணும். என்கிட்ட வரவங்க எல்லாம் பணம் கேட்டு தான் வராங்க. சரி, எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய் வேணுங்க ஐயா. 1000 ரூபாயா? அவ்வளவு பணத்துக்கு நீ எதை அடகு வைப்ப? ஐயா, எங்களுடைய புளியந்தோப்பு இருக்கு இல்லையா, அந்த 2 ஏக்கர் பூமியை நீங்க அடகு வச்சுக்கோங்க. விளைச்சல் விளைஞ்சதும் நாங்க விளைச்சலை வித்து கொண்டு வந்து பணத்தை கொடுத்து அந்த இடத்த மீட்டு எடுத்துக்கிறோம். புளியந்தோப்பா? அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சரி, நீ கேட்குறியேன்னு கொடுக்கறேன். ஏங்க, கேட்டவங்க எல்லாருக்கும் பணத்தை தூக்கி கொடுக்காதீங்க. அவங்க திரும்ப கட்டுவாங்களோ இல்லையோ. அட சும்மா இருக்காந்தோம். பணம் கொடுக்கறேன், ஆனா இந்த காகிதத்துல கையெழுத்து போடு. என்னங்கய்யா இது? இது கடன் பத்திரம். நீ 1000 ரூபாய் கடன் வாங்கினேன்னு எழுதியிருக்கேன். ஆனா நான் இடத்த அடகு வைக்கிறேன்னு எழுதலிங்களா?
நீ பைத்தியமாடா? உன் இடப்பத்திரம் என்கிட்ட தானே இருக்கு. அதுக்கு எதுக்கு தனியா ஒரு பத்திரம்? இந்தா அந்த இடப்பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போ, கிளம்பு. சோமையா கிரிஜா 2 பேரும் சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்தோட பத்திரத்தை ரங்கையா கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வருஷம் மழை நல்லபடியா பெஞ்சதுனால விளைச்சலும் நல்லபடியா வந்துச்சு. இந்த வருஷம் நிறைய மூட்டை நெல்லு தான் கிடைச்சது. ஏங்க, நமக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு. முதல்ல அந்த ரங்காய கிட்ட வாங்கின கடனை தீர்த்துடணுங்க. ஆமா ஆமா, வட்டியோட சேர்த்து 1500 ரூபாய் இருக்கு. இது எல்லாத்தையும் மூட்டை கட்டு. இப்பவே போய் கொடுத்து இடப்பத்திரத்தை திரும்ப வாங்கலாம். அப்படி 2 பேரும் சந்தோஷமா ரங்கையா வீட்டுக்கு போனாங்க. ஐயா, இந்தாங்க ஐயா, உங்ககிட்ட கடனா வாங்கின 1000 ரூபாய். அதுக்கு வட்டியா 500 ரூபாய். மொத்தம் 1500 இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இடத்த கொடுங்க ஐயா. ஓஹோ, பணம் கொண்டு வந்திருக்கியா? நல்லது. ஏங்க, எண்ணி பாருங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. அப்ப என் பத்திரத்தை கொடுங்க ஐயா. பத்திரமா? என்ன பத்திரம்? அதாங்க ஐயா, அந்த புளியந்தோப்பு பத்திரம். அந்த பத்திரம் உனக்கு எதுக்குடா? இப்ப அது உனக்கு சொந்தம் இல்ல, அது எனக்கு சொந்தம். என்ன? ஐயா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையதான் சொல்றேன். நீ உன் இடத்த எனக்கு அடகு வைக்கலையே, எனக்கு தான் வித்துட்டியே. வித்துட்டேனா? ஆமா, அன்னைக்கு நீ ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டியே, அது அடகு பத்திரம் இல்ல. என்கிட்ட இருந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உன்னோட 2 ஏக்கர் பூமிய எனக்கு எழுதி கொடுத்ததுக்கான பத்திரம் அது. ஐயா, இது அநியாயங்க. ஐயா, எங்களை மாதிரி ஏழைங்களை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க ஐயா? என்னடி நாக்கு நீளுது? பத்திரம் யார் பேர்ல இருக்கோ அது அவங்களுக்கு தான் சொந்தம். ஒழுங்கா இங்கிருந்து போங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இப்பவே ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறேன். பண்ணு, என்ன வேணும்னாலும் பண்ணு. பத்திரம் என்கிட்ட இருக்கு, எதுவும் நடக்காது. சோமையா கிரிஜா 2 பேரும் அழுதுகிட்டே ஊர் தலைவரான ராமையாவை போய் பார்த்து நடந்தது அவர்கிட்ட சொன்னாங்க. பாரு சோமையா, உனக்கு அநியாயம் நடந்திருக்கு. இவன் உன்னை ஏமாத்தி இருக்கான். ஆனா சட்டம் பத்திரத்தை நம்பும். ஐயோ, அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா ஐயா? ரங்கையா, சொல்லுங்க ஐயா. நீ பண்ணது அநியாயம்னு எனக்கு தெரியும். ஆனா பத்திரம் உன்கிட்ட தான் இருக்கு. அது உண்மைதான். ஐயோ, அப்ப எல்லாம் முடிஞ்சுதா? இருங்க, நம்ம ஊர் பஞ்சாயத்துல இதுக்கு தீர்ப்பு வராது. இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது அது? நம்ம பக்கத்து ஊர் சிவபுரத்துல ஒரு தீர்ப்பு சொல்ற கல் இருக்கு. தீர்ப்பு சொல்ற கல்லா? ஆமா, அத அந்த அம்மன் தானு எல்லாரும் நம்புறாங்க. அந்த கல் எதிர்க்க யாரு பொய் சொன்னாலும் அவங்க தலையில கல்லு வந்து விழும். உண்மைய சொல்றவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நான் வரேங்க ஐயா, என் பக்கம்தான் நியாயம் இருக்கு. அப்ப நீ வரியா? பயமா? எனக்கு எதுக்கு பயம்? என்கிட்ட நியாயம் இருக்கு. பத்திரம் என்கிட்ட தானே இருக்கு. கல்லு முன்னாடி இல்ல, நான் அந்த கடவுள் முன்னாடி கூட நிப்பேன். சரி, அப்ப நாளைக்கு காலையில எல்லாரும் சிவபுர காட்டுக்கு கிளம்பலாம். ரங்கையா கர்வமா வீட்டுக்கு கிளம்புனான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு பயம் இருந்துச்சு. ஏங்க, உண்மை என்னங்கிறது அந்த கல்லு கண்டுபிடிச்சிருமா? சேச்சா, அது யாரோ கட்டிவிட்ட கட்டுக்கதை தான். ஆனா அந்த ராமையா எதனா பண்ணுவான். நாம அதுக்கு எதனா பண்ணணும். என்னது? அந்த கல்லு நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ற மாதிரி பண்ணணும். அது எப்படி? அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ரங்கையா ஊரோட எல்லையில இருக்கிற சுப்பையா அப்படிங்கிறவனுடைய வீட்டுக்கு போனான். சுப்பையா? ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த 100 ரூபாய வச்சுக்கோ. எனக்கா? ஆமா, நான் சொல்ற சின்ன வேலைய நீ செய்யணும். என்ன வேலைங்க? நாளைக்கு நாங்க சிவபுர காட்டுக்கு தீர்ப்பு சொல்ற கல்லுக்கிட்ட போறோம். கேள்விப்பட்டங்க ஐயா. அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொந்து இருக்கு. நீ இன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம அந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனா எதுக்குங்க ஐயா? நாளைக்கு காலையில நாங்க வந்து அம்மா தீர்ப்பு சொல்லுமான்னு சொல்லும்போது உள்ள இருந்து நீ உன் குரல்ல இப்படி சொல்லு. சோமையா சொன்னது போய் ரங்கையா சொன்னது உண்மைன்னு சத்தமா சொல்லணும். ஆனாலாம் இல்ல. நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இன்னொரு 100 ரூபாய் கொடுக்கறேன். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். இந்த வேலை ரொம்ப சுலபந்தான். சுப்பையா அன்னைக்கு ராத்திரியே போய் அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரபொந்துக்குள்ள போய் சத்தம் போடாம உட்காந்துக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில சோமையா, கிரிஜா, ஊர் தலைவரான ராமையா, ரங்கையா, அவனுடைய மனைவி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லாரும் கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அம்மா, தீர்ப்பு சொல்ற கல்லு, உன்னை நம்பிதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்.
இங்க உண்மைய சொல்றது யாரு பொய் சொல்றது யாருன்னு நீயே நியாயத்தை சொல்லு. அம்மா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. உண்மையிலேயே என்னோட இடத்த நான் அடகுதான் வச்சேன், விற்கவே இல்லை. நீயே நியாயத்தை சொல்லு. அம்மா, உண்மையிலேயே அவன் பூமியை எனக்கு வித்துட்டான். இதுதான் நியாயம்னு எனக்கு தெரியும். தாயே, இனிமே நீதாம்மா தீர்ப்பு சொல்லணும். ஓம். அந்த சத்தத்தை கேட்டு சோமையா கிரிஜா 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க ரங்கையா சொல்றது மட்டும்தான் உண்மை. சோமையா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன? ஐயோ கடவுளே! ரங்கையா பக்கம்தான் நியாயம், சோமையா பக்கம் அநியாயம். பாத்தீங்களா, அந்த தாயே சொல்லியாச்சு, நியாயம் என் பக்கம்தான் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த கல்லு எப்பவுமே பொய் சொல்லாதே. நான் ஏமாந்துட்டேன். நான் என் பூமியை இழந்துட்டேன். அப்ப பஞ்சாயத்து முடிஞ்சதா? நான் கிளம்பட்டுமா? இரு ரங்கையா, மறுபடியும் என்னங்கய்யா? கல்லு தீர்ப்பு கொடுத்துச்சு, ஆனா சம்பிரதாயப்படி முழுமையடையலையே. சம்பிரதாயப்படியா? ஆமா, அந்த கல்லு நியாயத்தை சொல்லியிருக்குன்னா அதுக்கு நீ நன்றி தெரிவிக்கணும்ல. அதனால நீ அந்த கல்லை 3 தடவை சுத்தி வந்து அந்த கல்லை கட்டிப்பிடிச்சு எனக்கு நியாயம் சொன்னதுக்கு உனக்கு நன்றிமான்னு சொல்லணும். அவ்வளவுதானே, செஞ்சிட்டா போச்சு. ரங்கையா ராமையா சொன்ன மாதிரியே அந்த கல்ல 3 தடவை சுத்தி வந்தான். உள்ள இருக்கிற சுப்பு ரங்கையா ஜெயிச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டான். ரங்கையா 3 தடவை சுத்தி வந்துட்டு அந்த கல்லை கட்டி பிடிக்கிறதுக்காக பக்கத்துல போனான். ஒரு நிமிஷம் இரு ரங்கையா, அம்மா தீர்ப்பு சொல்லி ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க. அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகமா? ஆமா ஆமா. டேய், கொதிக்கிற அந்த எண்ணெயை உடனே கொண்டு வாங்க. எண்ணெயால அபிஷேகம் பண்ணா அம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 2 ஆளுங்க கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெய கொண்டு வர்றத அந்த மரபொந்துக்குள்ள இருக்கிற சுப்பு ஒரு சின்ன ஓட்ட வழியா பார்த்தான். ஐயோ, கொதிக்கிற எண்ணெயா? சீக்கிரமா அந்த கல்லுக்கும் அந்த மரத்துக்கும் எண்ணெய ஊத்துங்க. ஐயோ, கொதிக்கிற எண்ணெய மேல பட்டா உயிர் போயிடுமே. ஆட்கள் அந்த எண்ணெய ஊத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது சுப்பையா சத்தமா கத்திக்கிட்டு மரபொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டான். நிறுத்துங்க நிறுத்துங்க, எண்ணெய ஊத்தாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. திடீர்னு மரபொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்த சுப்பையாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யாருவன்? அது சுப்பையா. அடடே ரங்கையா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருப்பா நீ? இந்த கல்லு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நேத்து இந்த ரங்கையா வந்து என்ன பார்த்து மரபொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுன்னு 100 ரூபாய் கொடுத்தாருங்க. ரங்கையா, என்ன இது? கடவுளையே ஏமாத்த பாக்குறியா? அப்பாடா, எங்க பக்கம் நியாயம் இருக்கு. காந்தம்மா ரங்கையா 2 பேரும் ஓட முயற்சி பண்ணப்போ ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க. ரங்கையா, முதல்ல இந்த சோமையாவை ஏமாத்தன, அதுக்கப்புறம் என்னையும் ஏமாத்தி அப்புறம் கடவுளையும் ஏமாத்த பாக்குறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஐயா, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்க முடியாது, உனக்கு தண்டனை இருக்கு. சோமையா கிட்ட இருந்து வாங்கின 2 ஏக்கர் பூமியை திரும்ப கொடு. அப்புறம் உன்னோட வயல்ல இருந்து இன்னும் 2 ஏக்கர் பூமியை அவனுக்கு எழுதி கொடுக்கணும். என்னோட இடத்தை எழுதி கொடுக்கணுமா? ஆமா. அப்புறம் சுப்பையா, நீ இவன் சொன்னதை கேட்டு தப்பு பண்ணியிருக்க. இனிமே இந்த கோவிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இங்கேயே தான் இருக்கணும். சரிங்க ஐயா. சோமையா, நியாயம் கிடைச்சது சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. தீர்ப்பு சொல்ற கல்லு எப்பவும் நியாயத்தை மட்டும்தான் சொல்லும். அன்னையில இருந்து சோமையா 4 ஏக்கர் பூமியில விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா ரங்கையா சொத்தை இழந்து எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான்.